ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்க வச்சு சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கனாலே நல்லா கிழங்கு வெந்துடும். நீங்கள் இதை இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சூடான எண்ணெயில் மிதமான தீயில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த குலாப் ஜாமுன் கருகிரும். அதனால் எப்பயுமே மிதமான சூட்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஏலக்காயையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜாமுனில் ஜீராலாம் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. டேஸ்ட்டும் நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாதிரியே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.